அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். என்னைக்காவது நைட்ல தூங்கிட்டு இருக்கும் பொழுதே திடீர்னு 2 விரல் மட்டும் மரத்து போயிருச்சு அப்படின்னு பதட்டத்தோட எந்திரிச்சிருக்கீங்களா? அதே மாரி காலையில எழுந்திருக்கும் போதே கழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு அறிகுறியோட எழுந்திருக்கீங்களா? சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஈவ்னிங்ல கழுத்து பகுதியில ஒரு அசௌகரியம் இருக்கு. நைட் ஆக ஆக கழுத்துல நல்லா தேள் கொட்டுற மாதிரி ஒரு வலி இருக்கு. அந்த வலி கை வரைக்கும் பரவுது. இந்த மாரியான ஒரு அறிகுறியோட இருந்திருக்கீங்களா? இந்த கழுத்து வலி அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க. நெறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இந்த கழுத்து வலி எதனால வருது? இதற்கான சிகிச்சை முறைகள்லாம் என்ன? அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். கழுத்து வலி அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு பிரச்சனை. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போலாம் யங்ஸ்டர்ஸ்க்கே இந்த கழுத்து வலி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கிறத பார்க்கலாம். ஸோ காலையில எழுந்திருக்கும்போதே கழுத்து நல்லா பிடிச்ச மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் நீங்க உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய பொசிஷன் கரெக்ட்டா இல்ல. அது மட்டும் இல்லாம நீங்க ரொம்ப நேரம் குனிஞ்சு ஏதாவது ஒரு ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறதோ, இல்ல ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல சோசியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த கழுத்து பகுதிகள்ல நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸ் தெரியும். ஸோ இது கழுத்து பகுதியில இருக்கக்கூடிய தசைகள் பலகீனமா இருக்கிறதுனால வரக்கூடியது தான். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தூங்கும் பொழுது பொசிஷன் கரெக்ட்டா இருக்காது. பில்லோ ரொம்ப ஹைட்டா வச்சு தூங்கியிருப்போம். இல்ல சில சமயங்கள்ல குழந்தைங்க கையில வச்சு தூங்க வச்சிருப்போம். இந்த மாரி நம்ம தூங்கக்கூடிய பொசிஷன் கரெக்ட்டா இல்லைனாலும், ரொம்ப நேரம் நம்ம குனிஞ்சு ஃபோனோ இல்ல லேப்டாப்போ பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, இதனால கழுத்து பகுதி நல்லா பிடிச்ச மாதிரி இருக்கும். இத ஸ்டிஃப் நெக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கழுத்துல நல்லா ஷார்ப்பா ஒரு பெயின் இருக்கும். அதாவது பளிச்சு பளிச்சுன்னு எனக்கு கழுத்துல ஒரு வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா, சடனா நம்ம நெக்க திருப்பியிருப்போம். இல்ல ஏதாவது கார்ல சடன் பிரேக் போட்டிருப்பாங்க. இதனால கழுத்து பகுதியில ஒரு சின்ன ஒரு இன்ஜுரி உண்டாயிருக்கும். இதனால நரம்புகள் பாதிக்கப்பட்டு நல்ல ஒரு வலி இருக்கும். ஸோ இது உங்களுக்கு சடன் ஒரு மூவ்மெண்ட் இருக்கிறனால நரம்புகள் பாதிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு வலி. ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பின்தலையிலிருந்து கழுத்து பகுதியில நல்ல ஒரு பேண்ட் மாதிரி வலி இருக்கும். ஸோ அது கூட தலைவலியும் இருக்கும். வெளிச்சத்த பார்க்கறது சிரமமா இருக்கிறது, சத்தத்த கேட்கும்போது சிரமமா இருக்கிறது. இந்த மாரி கழுத்து பகுதி அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்டிஃப்பா இருக்கும். இது ரொம்ப அதிகமான டென்ஷன்னால வரக்கூடிய ஒரு கழுத்துல ஸ்டிஃப்னஸ் வராது. ஸோ ஏன்னா டென்ஷன் ஆனா நம்ம கழுத்து பகுதியில இருக்கக்கூடிய தசைகள் எல்லாமே நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸோட மாறிடும். ஸோ இதுதான் நமக்கு தலைவலி மாதிரியும் உருவாகிறது. இது ரொம்ப காமனா பார்த்தீங்க அப்படின்னா, ஈவினிங் டைம்ல நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். நாள் முழுக்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஒர்க் பண்றோம். இல்ல இன்னைக்கே முடிச்சாகணும் அப்படிங்கிற மாரி ஏதாவது ஒரு டாஸ்க் நம்ம ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா, ஸோ அந்த சமயத்தில நமக்கு அந்த கழுத்து பகுதியில ஒரு பேண்ட் மாதிரி ஒரு வலி இருக்கும். ஸோ இது டென்ஷனால வரக்கூடிய கழுத்து வலி. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கழுத்துலேருந்து வலி ஷோல்டர் வரைக்கும் நல்ல ஒரு தேள் கொட்டுற மாரி ஒரு வலி இருக்கு. ஸோ அந்த பகுதிகள் எல்லாமே கொடைச்சல் மாதிரி ஒரு வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஆரம்ப கட்டத்தில உங்களுக்கு இந்த சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் இருக்கிறதோட ஒரு அறிகுறியா இருக்கலாம். இதே வலி கை வரைக்கும் ஒரு சிலருக்கு பரவலாம். ஸோ அந்த வலி இருக்கிற சமயத்தில நீங்க ஏதாவது ஒரு தைலம் தடவிக்கிறீங்க அப்படின்னா, அந்த டைம்ல மட்டும் வலி குறையும். பட் நைட்ல நம்ம ப்ராப்பரான ஒரு பொசிஷன்ல தூங்கல, இல்ல ஹைட்டா தலையணை வச்சு தூங்குறோம், இல்ல நார்மலா தூங்குனா கூட இந்த கழுத்து பகுதியில இருக்கக்கூடிய டிஸ்க் ப்ரொலாப்ஸோ இல்ல சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் சேஞ்சஸோ உங்களுக்கு நரம்புகள் அழுத்தும்போது கைகள் மரத்து போறது. கடைசி 2 விரல் மட்டும் எனக்கு மரத்து போயிடுச்சு டாக்டர். இல்ல கை எனக்கு முழுவதுமாவே ஒரு மரத்து போன மாரி ஒரு உணர்வு. அதனால தான் நான் தூக்கத்துல இருந்தே விழிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கழுத்துல இருந்து கைக்கு வரக்கூடிய நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நரம்புகள் பாதிப்புக்கு சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படிங்கிறது காரணமா இருக்கலாம். டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகிறது ஒரு காரணமா இருக்கலாம். எலும்புகள் பலகீனமாகி ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் காரணமா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் அந்த நரம்புகளோட அழுத்தத்துக்கு முக்கியமான காரணமா இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, கழுத்துல ஒரு சில பகுதி மட்டும் மூவ்மெண்ட் பண்ணவே முடியாது. ஸோ இதுவும் அந்த பாஸ்ச்சர் கரெக்ட்டா இல்லாம இருக்கனாலோ, இல்ல ஏதாவது ஒரு இன்ஜுரி உண்டாயிருந்தது. ஸோ ஏதாவது ஆக்சிடென்ட் இருந்தது அப்படின்னா, அந்த கழுத்து பகுதி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அவங்களால திருப்ப முடியாது. இது ரொம்ப நாளா கழுத்து தசைகள் பலகீனமாகி இருந்ததுன்னா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். பட் இந்த கழுத்து வலி அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயம் அப்படின்னாலும் கூட, சாதாரண ஒரு தசை பிறழ்வுல இருந்து இது கை கால்கள் செயலிழப்பு உண்டாகிற அளவுக்கு கூட இதனுடைய பாதிப்புகள் இருக்கலாம். இது எதனாலலாம் வருது? அது முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய பாஸ்ச்சர். ஸோ எப்படி உட்காந்து நம்ம வேலை செய்கிறோம், நம்ம ரொம்ப நேரம் டெஸ்க் ஜாப் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கைகள் எந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ இப்போலாம் நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்க. அப்போ அவங்களோட பொசிஷன் இருக்கிறதா இருக்கிறது இல்லை. அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி டேபிள்லாம் ப்ராப்பராக இருக்கிறது இல்லை. இதெல்லாம் தான் அவங்களுக்கு அந்த பாஸ்ச்சர் கரெக்டாக இல்லாமல் கழுத்து வலி உண்டாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமாக பெண்களுக்கு
கையில குழந்தைங்கள வச்சு தூங்க வைக்கிறது. ஸோ இது வந்து ரிப்பீட்டடா அவங்களுக்கு வந்து அந்த கழுத்து வலி வர்றதுக்கான முக்கியமான காரணம். ஸோ இன்னொரு விஷயம், நம்மளுடைய கழுத்து பகுதியில இருக்கக்கூடிய தசைகள் எப்பவுமே நம்ம எப்பலாம் டென்ஷன் ஆகுறோமோ, அப்பலாம் வந்து அந்த தசைகள் எல்லாமே இறுக்கம் ஆயிடும். அந்த டென்ஷனோட நம்ம வந்து வேலைகள வந்து தொடர்ந்து செய்றோம் அப்படின்னா, அதுவும் வந்து கழுத்து பகுதியில வந்து வலி வர்றதுக்கு முக்கியமான காரணம். ஸோ பெண்கள பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய பாஸ்சர், ஸோ அவங்களுடைய தோள்பட்டை பகுதிகள் வந்து கொஞ்சம் பலகீனமா இருக்கும். ஏன்னா, அவங்க முன்னோக்கி குனிஞ்ச மாரியே வந்து இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு மாதவிடாய் காலகட்டத்தில ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலயும் அவங்களுடைய தசைகள் வந்து பலகீனமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்களுடைய தோள்பட்டையும் முன்னோக்கி வந்து இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு கழுத்து வலி அப்படிங்கிறது ரொம்ப காமனா இருக்கும். ஒரு சில தொழில் முறை, அதாவது நம்ம வந்து டெய்லரிங் பண்றாங்க, இல்ல கார் ஓட்டுறாங்க, ரொம்ப நேரம் வந்து குனிஞ்சு அவங்க மெசேஜ் பண்ணக்கூடிய ஒரு வேலை, இந்த மாரி இருந்தது அப்படின்னா, அவங்களுக்கு கழுத்து வலி அப்படிங்கிறது ரொம்ப காமனா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் காமனா கழுத்து வலி வர்றதுக்கான காரணங்கள். ஸோ இந்த கழுத்து வலிய சரி பண்ணணும் அப்படின்னா, எனக்கு இப்ப தான் வந்து கழுத்தில வந்து ஒரு ஒரு அசௌகரியம் வந்து இருக்கு. இல்ல ஒரு சில மூவ்மெண்ட்ஸ் மட்டும் எனக்கு ரெஸ்ட்ரிக்டடா இருக்கு அப்படின்னா, கழுத்தில இருக்கக்கூடிய தசைகளுக்கு ஒரு ரிலாக்சேஷன் குடுக்குற மாதிரி நீங்க மகாராஜா தைலம் வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வெதுவெதுப்பா வெந்நீர் வச்சு நீங்க வந்து ஒத்தடம் குடுக்கலாம். இல்ல வந்து வெந்நீர்ல வந்து நீங்க குளிக்கலாம். ஸோ இது வந்து மசில வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணும். ஆனால் ரிப்பீட்டடா உங்களுக்கு அந்த கழுத்தில வந்து மசில்ஸ் வந்து ஸ்டிஃப் ஆயிடுது அப்படின்னா, உங்களுடைய எலும்புகள்ல வந்து ஒரு பாதிப்புகள் உண்டாகுது. அதனுடைய அந்த ப்ராப்பரான ஒரு அலைன்மெண்ட் வந்து இல்ல அப்படின்னா, அந்த எலும்புகள்னால டிஸ்க்ல வந்து ப்ரொலாப்ஸ் உண்டாகி, அது நம்மளுடைய தண்டுவடம் வரைக்கும் பாதிப்பு உண்டாகாம இருக்கிறதுக்காக தான் தசைகள் வந்து தொடர்ந்து ஸ்டிஃப்னஸ்லயே வந்து இருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம மசில் ரிலாக்ஸன்ட்டோ இல்ல பெயின் கில்லரோ போடுறோம் அப்படின்னா, அது வந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சமயங்கள்ல எதனால கழுத்து வலி வந்தது? நம்மளுடைய பொசிஷன் கரெக்ட்டா இல்லையா? இல்ல நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா வந்து இருக்கா? இல்ல நம்ம வந்து குழந்தைங்கள கையில வச்சு தூங்க வைக்கிறதோ, இல்ல வந்து ஃபீமேலுக்கு ப்ராப்பரா அந்த ஷோல்டர் பொசிஷன் கரெக்ட்டா இல்ல அப்படின்னாலும் வரும். ஸோ அத வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும். அந்த பகுதியில இருக்கக்கூடிய தசைகள ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய மருந்துகளும், அதற்கான பயிற்சி முறைகளையும் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இதற்கான பஞ்சகர்மா சிகிச்சை முறைகளும் வந்து இருக்கு. ஸோ அந்த சிகிச்சை முறைகளையும் நம்ம வந்து பண்ணும் பொழுது, ஸோ அங்க இருக்கக்கூடிய தசைகள்ல பலகீனம் இதெல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஸோ மீண்டும் யோக பயிற்சிகளெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது, அங்க இருக்கக்கூடிய தசைகள் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ கழுத்து பகுதி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு டெலிகேட்டான ஒரு ஏரியா. ஏன்னா இந்த பகுதியில தண்டுவடத்தில ஒரு சின்ன பாதிப்பு வந்தாலும் கை, கால்கள் வந்து செயலிழக்கக்கூடிய ஒரு பாதிப்புகள் வந்து உண்டாகும். ஸோ அதனால அத தவிர்க்கணும் அப்படின்னா, ஆரம்ப கட்டத்திலேயே உங்களுக்கு ரிப்பீட்டடா ஒரு கழுத்து வலி வந்துட்டே இருக்கு, ஒரு சின்ன ஒரு ஸ்டிஃப்னஸ் இருந்துட்டே இருக்கு, நான் டேப்லெட் போட்டா அப்ப மட்டும் சரியாகுது அப்படின்னா, கண்டிப்பா ஒரு மருத்துவர சந்திச்சு ஆலோசனை வந்து எடுத்துக்கிறது நல்லது. நம்மளுடைய பாஸ்சர் கரெக்ட் பண்ண வேண்டியது அவசியம். அதே மாதிரி தேவைப்பட்ட சிகிச்சை முறைகளோட உங்களுடைய அந்த தசைகள பலப்படுத்துறதுக்கான யோகா பயிற்சிகள் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கழுத்து வலியிலேருந்து நிரந்தரமா விடுபடலாம். ஸோ என்னதான் கழுத்து வலி காமனான ஒரு விஷயம் அப்படின்னாலும் கூட, ரொம்ப நாளா அந்த கழுத்து வலியோட இருக்கணும்னு அவசியம் இல்ல. நான் சொன்ன இந்த விஷயங்கள ஃபாலோ பண்ணுங்க. இதே போன்று இன்னொரு தகவலோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.